ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாக்லேட்டை வச்சு ஒரு யம்மியான டெசர்ட் பண்ணலாம் வாங்க. லேசாக பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் கசப்பான டார்க் சாக்லேட்டு அதையும் ஸ்வீட்டான மில்க் சாக்லேட்டு ரெண்டும் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் எடுத்து கட் பண்ணி பீஸ் பண்ணி அந்த பேனில் போட்டுக்கோங்க. இப்போ 25 கிராம்ஸ் பட்டர் போட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. 1 கப் ஐசிங் சுகரும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. 1 கப் ஐசிங் சுகர், அது கூட 1 கப் விப்பிங் க்ரீமு, அமுல் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அது ரெண்டையும் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த சாக்லேட்டை இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா சில் ஆகணும். அப்போ இன்னும் கொஞ்சம் திக்காகும் சாக்லேட். நாம் இப்போ இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட் 3 பேக்கெட் எடுத்திருக்கோம். ஸ்மால் சைஸ் தான் அது 3த்தையும் ஒரு ஃபுட் ப்ராசஸர் இல்லை மிக்சியில் போட்டு அது கூட 125 கிராம்ஸ் பட்டர் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் நம்மளோட டெசர்ட்டுக்கு ஒரு பேஸாக இருக்கும். இந்த மிக்சிங் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பேக்கிங் டின் நம்ம பேக்கிங் பேப்பரை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் தான் நம்ம இந்த 2 பவுடர் அண்டு சாக்லேட் மேலே போட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். பேக்கிங் டின் இல்லைன்னா எதனா ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க, சின்ன சைஸ் ட்ரே. அதில் இதை கீழே ஒரு பேஸாக வச்சு நம்ம செய்ய முடியும். இப்போ இந்த மிக்சரை எடுத்து நம்மளோட கேக் டின்ல போடலாம். போடும்போது ஒரு ஸ்பூன் எடுத்து சமமாக பரப்பிக்கோங்க. அதில் நல்லா டைட்டாக அழுத்தி வச்சுருங்க. அது நல்லா இருக்கணும் அந்த டைட்டாக அந்த பேஸு. இந்த பிஸ்கெட்டு பேஸை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடலாம். 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் இருக்கணும். இப்போ நம்ம டெசர்ட்டை ரெடி பண்ணலாம். நம்மளோட பிஸ்கெட் பேஸ்க்கு மேலே இந்த திக்கான சாக்லேட்டை ஊற்றிடுங்க. இதோட பனானா ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால பனானாவை ஸ்லைஸ் பண்ணி அது மேலே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கூட நீங்கள் நட்ஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இந்த சாக்லேட் ட்ரீட்டை ஃப்ரீசரில் ஓவர் நைட் வைங்க. இது ஒரு சாக்லேட் ட்ரீட்டு. சாப்பிடும்போது கிரன்ச்சியாக மேலே சாஃப்டாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இன்க்ரீடியன்ட் சாக்லேட் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப யம்மியாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள்.